போன்றது என்றார்கள். தற்பொழுது சிறப்பு அவர்கள் காலம் உயிர் போன்றது என்றார்கள். உங்களது நினைவில் காலம் என்பது என்ன? ஓரிரு மாதங்களே இருக்கக்கூடிய இந்த தேர்வில் வெற்றி அடைய வேண்டும். உங்களின் காலத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒருவரை உங்களுக்காக ஒரு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். புதிய தலைமுறை சார்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படிவம் கையில் இருக்குதான். உங்களது அந்த படிவத்தை நிறைவேற்ற பூர்த்தி செய்து உங்களது ஆசிரியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? தொடர்ந்து உங்களுக்கான அறிவுரைகள் வழங்கி சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக வழங்கி தருகிறார்கள் திரு வி மாரியப்பன் அவர்கள், சிவஞானபுரம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி பிடி அசிஸ்டன்ட் பிசிக்ஸ் டீச்சர். மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவதை 70 மதிப்பெண்கள் பெறுவதற்கான வெற்றி படிகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். டோன்ட் வரி, 10 மினிட்ஸ்லாம் அப்படின்னா முடிச்சிடுறேன். இந்த வெற்றி படிகளை நான் 3 கேட்டகரியை படிக்கிறேன். முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா ஆல் பாஸ் பண்றதுக்கு என்னென்ன படிகள் இருக்கு அப்படின்றது. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா ஆவரேஜ் மார்க்ஸ், அதாவது 35 இருந்து 40 மார்க் வாங்கிறதுக்கு என்னென்ன படிகள் இருக்கு அதை பார்ப்போம். மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா 70 அவுட் ஆஃப் 70, அதாவது 60 இருந்து 70 மார்க்ஸ் வாங்கிறதுக்கு என்னென்ன வெற்றி படிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ஆல் பாஸ் பண்றதுக்கு என்னென்ன படிகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல் இலக்கு என்ன அப்படின்னா +2 பிசிக்ஸ்ல தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெறணும், எல்லாரும் பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? +2 பிசிக்ஸ்ல பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபெயிலாக ரொம்ப ஆரம்பிச்சு விடாமடியா ஃபெயிலாக போறேன் அப்படின்னு நினைச்சா பண்ணா ஒரு மாணவன் ஃபெயிலாக முடியும். பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னா பாஸ் பண்ணிடலாம். இப்போ பாஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக நம்ம 2 வால்யூம் இருக்கு இல்லையா? வால்யூம் 1 இருக்கு, வால்யூம் 2 இருக்கு. இந்த வால்யூம் 1லையும் வால்யூம் 2லையும் 151 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 151 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம புக்லேயே இருக்கு. இப்போ ஆல் பாஸ் பண்றதுக்கு இந்த 151 மார்க்ஸையும் அந்த ஆன்சர்ஸை கன்சிடர் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு பப்ளிக் கொஸ்டின்ஸையும் அந்த 15 1 மார்க் எழுதணும் அப்படின்னா அந்த 15 1 மார்க்ஸ்ல 7ல இருந்து 9 புக்காட் 1 மார்க்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆவரேஜா 8 புக்காட் 1 மார்க்ஸ் இருக்கும். அப்ப நீங்க 151 மார்க்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்க கையில 8 மார்க் இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்க ஸ்கூல்ல உங்க பிசிக்ஸ் டீச்சரோ அல்லது உங்க சாரோ நடத்தும்போது உனக்கு புரிஞ்ச ஒரு பாடம் வாலிப உனக்கு புரிஞ்ச ஒரு 2 பாடம் நடத்துவாங்க அல்லது உனக்கு பிடிச்ச 2 பாடம். அந்த 2 பாடம் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸையும் எல்லா 3 மார்க்ஸையும் படிச்சீங்க அப்படின்னா நல்ல மார்க் பாஸ் பண்ணிடலாம். என்னுடைய பாண்டாவில் வால்யூம் 2 பாடம் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா எலக்ட்ரோமேக்னடிக்ஸ், ரெண்டாவது பாடம் கரண்ட் மின்கால அலைகள், மின்னோட்டம். இந்த 2 பாடத்தை யூஸ் பண்ணி வால்யூம் அதுல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடலாம். +2 பிசிக்ஸ்ல வால்யூம் 1 விட வால்யூம் 2 கொஞ்சம் ஈஸியா படிச்சிடலாம். இப்போ வால்யூம் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 8 யூனிட் நியூரல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி 9 யூனிட் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ இந்த 2 பாடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7th நியூரல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த யூனிட்ல பயன் கொடுக்க அறிவு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வென்சி இந்த கொஸ்டின் இருந்தால் நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிறுத்து அழுத்தம் ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் இதுல தான் ஆன்சர். அதே மாதிரி ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல், ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம எழுதிடலாம் இந்த கொஸ்டின்ஸ். அதே மாதிரி நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன்
ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி வேற பாஸ் பண்ணுறதுக்கு வேற என்ன ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம செகண்ட் வார்டில் ஃபர்ஸ்ட் வார்டில் நிறைய பண்புகள் பயன்படுத்துறது. ஒளிமின் கடன்களின் பயன்பாடுகள், போலார் அலைகளின் பயன்பாடுகள், மின்காந்த அலைகளின் பயன்பாடுகள், மின் தேக்கிகளின் பயன்பாடுகள். இந்த பயன்பாடுகள் கொஸ்டினா கஷ்டம் அப்படின்னா இதுல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி பண்புகள் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. மின்காந்த அலைகளுடைய சில பிரிவுகள், நியூட்ரினோவுடைய பண்புகள், கேத்தோடு கதிர்களினுடைய பண்புகள், அதே மாதிரி மின்புல கோடுகளுடைய பண்புகள், காந்தப்புல கோடுகளுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி யூசஸ். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வரும்போது நம்ம கேத்தோடுடைய ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அதே மாதிரி நியூட்ரினோவுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூசஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து சில ஃபார்முலாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா E = IR, 5 = Q/ε0, அதே மாதிரி C = d5/dt. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா எழுதினாலே பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஆவரேஜாக 2வது கிடைக்க எடுத்து போகிறோம். ஆவரேஜாக 35 to 45 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் முடிச்சுட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 11 யூனிட் முடிச்சுட்டு 11 யூனிட்ல ஏதாவது வந்து ஒரு 5 யூனிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். வால்யூம் 1 வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி, அதாவது மின்காந்த அலைகள் மற்றும் மின்னோட்ட அலைகள். வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மைக்ரோவேவ்ஸ், அதுக்கப்புறம் 9 யூனிட் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அப்புறம் 10 யூனிட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானியல், அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், அதுக்கப்புறம் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருள் இருமைப்பாங்க. இதான் வால்யூம் 2. இந்த 5 பாடத்தை சூஸ் பண்ணி இந்த 5 பாடத்துடைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா 5 மார்க்ஸையும் படிக்கணும். 5 மார்க்ஸும் படிச்சோம்னா நம்ம அந்த மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசிக்ஸில் போகிறதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வந்து லாங்குவேஜ் அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணி லைன்ஸ்லாம் போட்டு நீங்கள் எழுதணும் அவசியமே இல்லை. நீங்கள் வந்து மேனேஜிங் இம்பார்ட்டன்ட், ஆனால் அதில் கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். அதில் பாருக்கு அது வந்து நம்ம ஒரு யூசஸ் எழுதுறோம், ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா கரெக்டாக பர்சன்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சின்னதாக எழுதுவாங்க. அது வந்து பார்த்தா ரொம்ப மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த ஐசிஎல் போட்டோ ஈக்குவேஷன் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. நீ அழகாக எழுதணும் அப்படின்னா அந்த ரிசல்ட் கரெக்டாக எழுதுனே போகும். அதே மாதிரி 5 மார்க்ஸ் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் ஓரிக்கலான கொஸ்டின்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் வாடிக்கையாக கேட்குறேன், அது வந்து ஆக்சிடென்ட் இருக்கிறேன், அது சைக்கோவாக இருக்கிறேன், அந்த மாதிரி டயக்ராம் ஓரிக்கலான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. படம் வரைகிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் போது அந்த டயக்ராம் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. டயக்ராம் வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னாலே உள்ள ஒரு கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஃபுல் மார்க் போவாங்க. ஸோ இப்போ டயக்ராம் ஓரிக்கலான கொஸ்டின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயக்ராம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் சில கேம்பஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னா இப்போ ட்ரிப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி, அதாவது இயற்கையம் இழுப்பு திசைவேகம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி வேறு கம்பேரிங் ட்ரிப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. ட்ரிப்ட் வெலாசிட்டி ஹெட்டிங்கே வந்து மொபிலிட்டி இருக்கு, மொபிலிட்டி ஹெட்டிங்கே வந்து ட்ரிப்ட் வெலாசிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் லைட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கு, போலாரைசேஷன் லைட் அண்ட் போலாரைசேஷன் லைட், போலார் மாலிக்யூல்ஸ், நான் போலார் மாலிக்யூல்ஸ், அதாவது முனைவற்ற பொருட்கள், முனைவற்ற பொருட்கள். கான்டென்ட் ரைட்டிங்கிற ஒரு ஸ்கில்லை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஆகலாம் தெரியுமா?